கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. எல்லாருடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்ப நாளிலையும் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து இதுவரையும் நடத்தினது தொடர்ந்து நடத்தும் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். வருஷத்துடைய இந்த கடைசி நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சில நாட்கள் தான் உண்டு, நமக்கு தெரியும். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் நம்ம மத்தியில் இல்லை. திடீரென்ற மரணம். இந்த 2025 அதிகமான மரணங்கள். நான் அதை தொடர்ந்து அடிக்கடி சொல்லி கொண்டு வரேன். கர்த்தர் நம்மை அதிலிருந்து மீட்டு காத்து வருகிறார். அவர்களை காட்டிலும் நாம் ஒன்று நல்லவர்கள் அல்ல. ஆனால் ஏதோ கர்த்தர் நமக்கு கிருபையாய் பிச்சையாய் இரக்கம் கொடுத்து நம்மை காத்து கொண்டு வருகிறார். ஆகினால் எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தெரிந்த சில பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருப்பது கர்த்தரை பாடுவதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு. இந்த நேரத்தில் நம்முடைய சத்தத்தை, நம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட நம்ம பாடுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக நின்றீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாக நின்றீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கிய சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கிய சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் செய்த நன்மைகள், அவர் செய்த காரியங்களை விவரித்து சொல்வதற்கோ எண்ணி வைத்து சொல்வதற்கோ எத்தனை பேர் நம்ம சேர்ந்தாலும், லட்சம் மக்கள் சேர்ந்தாலும் அவ்வளவு நேரங்களும் பத்தாது, அவ்வளவு வார்த்தைக்குள்ளும் அடங்காது. கர்த்தர் அத்தனை கிருபை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். இந்த வாரம் முழுவதும் ஓடிட்டோம். எத்தனையோ பலவீனம், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ மன கஷ்டம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வெறுமை, ஓடி ஓடி சலிச்சு, எவ்வளவு கோபங்கள், எவ்வளவு சந்தேகம், வருத்தம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். ஆகவே தான் இந்த இடத்துல அவரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் அமர்ந்தவர்களை கர்த்தர் ஒரு நாளும் அதே வண்ணமாக அவர் விட்டதில்லை. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் பாடுவோம். கர்த்தர் தாமே நமக்கு ஆறுதலையும் அமைதியையும், கர்த்தர் சமாதானத்தையும், ஒரு நல்ல தெளிவையும் கர்த்தர் கட்டளையிடுவார். சேர்ந்து அந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில், தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும்
தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே. ஐயா என்னை காக்கும் புகழிடமே, என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என்னேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே. என் வாழ்வில் ஆனந்தமே, என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து
துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆடி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற இந்த நாள் அநேகருக்கு இது அவர்களுக்கு ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் எப்படி என்றால் அவங்க விருப்பம் போல செய்வதற்கு, வெளியே போவதற்கு, அவர்கள் வேலைகளை செய்வதற்கு, எந்த ஒரு டூராக இருந்தாலும் பிளானாக இருந்தாலும் இந்த நாளில் வைத்து அவர்கள் மகிழ்ச்சிக்காக ஒதுக்கி வைக்கிற நாள். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்துவதற்கும் ஒதுக்கப்பட்டதான ஒரு நாள். நாள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் ஏதோ கொஞ்ச நேரத்தை ஆலயத்தில் செலவிட்டுட்டு மீத நேரம் நம்ம இஷ்டம் போல் இருப்பதற்கல்ல, பயபக்தியோடு கர்த்தரிடத்துல இருந்து ஏதோ ஒரு காரியங்களை பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்துறதற்காக வந்திருக்கிறோம். வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கோங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது அவர் நம்ம என்னவாக மாற்றுகிறார்? வேறு மனுஷனாக. எப்படிப்பட்ட வேறு மனுஷன் என்பது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தேவைப்படுகிற மாதிரி மாறும். ஒருவேளை பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் பலப்படுத்துகிற மனுஷனாக மாற்றுவார். பயப்படுகிற சூழ்நிலையாக இருந்தால் பயத்தை மாற்றுகிற மனுஷனாக மாற்றுவார். விசுவாசமும் பரிசுத்தமும் இல்லாதவர்களாக இருந்தால் அது தேவையாக மாற்றுவார். சில நேரம் விசுவாசம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், கர்த்தருடைய பயபக்தி இருக்கும், எல்லாம் இருந்தாலும் இருதயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம சரியாக தான் இருக்கோமா, என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையிலன்னு ஏதோ ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அது என்னன்னே விளக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் தெளிவுள்ளவனாக மாற்றுவார். வறுமை உள்ளவர்களாக இருந்தாக்கா கர்த்தர் அவர்களுக்கான இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொன்று எதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை கர்த்தருடைய கரங்களில் விட்டுருவோம். அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்படிப்பட்டவனாக மாற வேண்டும் என்று நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பணக்காரனாக மாற்றுங்க, அழகாக மாற்றுங்க, பலனாக மாற்றுங்க, வசதியாக மாற்றுங்கன்னு நம்ம கேட்க வேண்டாம். நம்ம கேட்டால் கர்த்தர் அதை கொடுப்பார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கரங்களில் விடும்பொழுது கர்த்தர் இன்னும் 10 வருடத்திற்கு பின்பாக நம்ம எப்படி இருக்க வேண்டுமோ அதை அவர் அறிந்து இப்பொழுதே அதற்கேற்றவாறு நம்மை மாற்றுவார். நமக்கு அது தெரியாது. நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை வைத்து தேவைகளை வைத்து தான் கேட்போம். அப்போ கர்த்தர் இடத்துல கேட்போம், கர்த்தாவே என்ன இந்த நாளில் வேறு மனிதனாக நீங்கள் மாற்றுங்க. உமக்கு ஏற்றார் போல, இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல, நான் வேலை செய்கிற இடத்திற்கு ஏற்றார் போல ஞானம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், எங்கே ஒதுங்கணும், எங்கே பேசணும், எங்கே நிலைத்துன்னு இருக்கணும். அப்படி அநேக காரியங்கள் இருக்குது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா காலேப்பு குறித்து வாசிக்கிறோம். காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். நம்ம வேறு மனிதனாக மாறுவதை நம்மை சுற்றி இருக்கவர்கள் கண்டு உணரத்தக்கதாக கர்த்தர் நமக்குள்ளாகவும் நமக்காகவும் அவர்கள் உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம்.
இந்த வருடத்தில் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அநேகருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பதும் கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்பதும் தான் நமக்கு இருக்கிற பெரிய சொத்து. நமக்கு வேற ஒன்றுமே இல்லை. கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பாக எந்த மனிதன் வேணாலும் இருக்கலாம், அது உலக பிரகாரமான மனிதனோ எந்த தெய்வத்தை ஆராதிப்பவர்களோ, அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, எவ்வளவு வசதியாக இருந்தாங்க, இதை குறித்தெல்லாம் பேசுகிறது இல்லை. அவங்க என்ன நல்லது செய்தாங்க, அவர்கள் என்ன பிரயோஜனமாக செய்தார்கள் என்பது குறித்து தான் பேசுகிறோம். அப்படி பார்த்தா மற்ற ஜனங்களை விட நம்ம கர்த்தருக்குள்ளாக எவ்வளவோ மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு, கர்த்தருக்குரிய பயபக்திக்கு, இந்த ஆலயத்திற்குரிய பயபக்தி, கர்த்தருக்குரிய பரிசுத்த உணர்வு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த நல்ல இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இது நம்மளாக தேர்ந்தெடுத்தது அல்ல, நம்மை தெரிந்தெடுத்தவர் கர்த்தர் தான். நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பீர்கள் என்று தெரிந்தெடுத்தவர் அவர் தான். பரிசுத்தமாய் இருக்கிற பொறுப்பை தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரே தவிர முன்குறித்து நம்மை அழைத்தது அவர் தான். அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிற தேவன். அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தாவே, என்னை சுத்திகரிங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய கவலைனாலும் நம்முடைய பயத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக நேரம் அநேக நாள் கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகிறோம். ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் அல்ல, ஏதோ ஒரு பயம். அப்படி பயத்தோடு இருக்கிற ஒரு இடத்திற்கு நம்ம வரல. நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவோம். வேதத்தில் அவர் நன்மை செய்தார் என்று போடப்பட்டிருக்கு, அவர் ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் அற்புதம் செய்தார் என்று எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, முடிந்து போய்விட்டது என்ற சூழ்நிலையில் அவர் செய்த காரியத்தை தான் அற்புதம் என்று வாசிக்கிறோம். அப்படி அற்புதங்களை நம் வாழ்க்கையிலும் அவர் செய்வார் என்பது விசுவாசிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தரிடத்தில் கேட்பேன், கர்த்தாவே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, முழுக்க முழுக்க உம்முடைய சுத்தத்தின்படி, என் விருப்பப்படி அல்ல. நான் விருப்பப்படி நம்ம கேட்குற காரியம் 1 வருடத்திற்கு நல்லா இருக்கும், 2 வருடத்திற்கு நல்லா இருக்கும். கர்த்தருடைய கரங்களில் விருப்ப கொடுப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அநேக நேரங்களில் நம்ம ஜெபித்து கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்ததும் நடக்கணும்னு நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அவனை காத்திருக்க வைத்தார், அவனுடைய செயலை அவர் ஆராய்ந்தார். அந்த காத்திருப்பில் ஆபிரகாம் பொறுமையாக இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. ஏதோ பிள்ளை கிடைச்சா போதும் என்று அவன் செய்த ஒரு காரியம் வாழ்நாள் முழுக்க இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? எத்தனை வருடங்கள் தாண்டி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். ஒருவேளை நம்ம சும்மா இருந்தாலும் நம்மை அழிவுக்கு விடாதபடி நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், இப்படியே இருந்தால் ஒன்றும் நடக்காதே, நம்ம தானே ஏதாவது முயற்சி எடுக்கணும். இல்லை, நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் நினைத்தால் அது நடக்கும். கர்த்தர் நினைத்தா நம்ம முயற்சியை எடுக்காவிட்டாலும் கர்த்தர் செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், லோத்து தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்தால் அழிந்து போயிடுவான், அவன் தாமதிக்கிறான். அவனுடைய கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே விட்டவர் நம்மையும் அழிவிலிருந்து விடுதலை ஆக்குவார். இதை விசுவாசிப்போம். அந்த ஆவியை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆவியை எங்களை அபிஷேகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இனி பயம் கலக்கம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. இந்த ஆலயத்திலிருந்து இன்றைய நாள் நான் முடிந்த பிறகு பழைய மனிதன் இல்லை, எனக்குள்ளே இருக்க மரண பயம், எனக்குள்ளே இருக்கதான கவலை பயம், எதிர்கால பயம் எல்லாவற்றையும் மாற்றி என்னை வேறு மனிதனாக இந்த வேலையில் மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை வரும்பொழுது வேறு மனிதனாக மாற்றுறீங்களே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, உங்க நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கர்த்தருடைய சுத்தத்தின்படி அவர் நம்மை நடத்தி செல்ல நம்ம அர்ப்பணிப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் ஏதோ கரடுமுரடான பாதைகளை அவர் நடத்துகிறதில்லை. ஒருவேளை கரடுமுரடான பாதைகளை நடத்துகிறார் என்றால் கர்த்தருடைய விருப்பம் இல்லாதபடி நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டோம். இப்போ அந்த வழியில் அவர் திருப்பி நடத்தி கொண்டு வருகிறார். அது நமக்கு கரடுமுரடாக தெரியுது. அவர் திருப்பி நடத்துகிற பாதை நம்ம முன்பாக போன பாதை. ஆனால் அவரே நடத்த சொல்லும் என்றால் அவர் நடத்துகிற பாதை அவர் புல்லுள்ள இடங்களில் தான் நடத்துகிறார். கர்த்தரையே பிடித்துக் கொள்வோம். எதற்கும் பயப்பட வேண்டாம். வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள், அதில் ஒன்று கூட மாற்றமே இல்லை. ஆவியானவர் தெளிவாக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கிறோம், ஆசீர்வாதமும் சாபமும் உன்னுடைய நாவல இருக்கும் என்று போடலை, வசதியும் வறுமையும் உன்னுடைய நாவல இருக்கும்னு போடலை, பரிசுத்தமும் அசுத்தமும் உன்னுடைய நாவல இருக்கும் என்று போடலை. தெளிவாய் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறோம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தர் நம்ம இடத்துல அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நமக்கு பயம் இருக்க வேண்டாம். இருதயத்தில் போடும், என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்வு கர்த்தர் என் வாயில் வைத்திருக்கிறார். நான் கேட்டால் எசேக்கியாவுக்கு செய்ததை போல எனக்கும் அவர் செய்வார். அவர் பெருக பண்ணுவார். இந்த பூமியில் இன்னும் நான் வாழணுன்னா, நான் வீடு சேர்ப்பதற்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்வதற்கு, சொத்து செய்வதற்கு, இதை முடிச்சிட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு, இது இல்லை. நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. அந்த கடமை எப்போ அடைக்க போகும்? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுங்க, பெருக பண்ணுங்க, உம்முடைய ஊழியத்தை செய்ய, உமக்காக வாழ, அடுத்த சந்ததியை நான் நிலைப்படுத்த. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஒருவேளை மூத்த சந்ததியாக இருக்கிறவர்கள் நம்ம கடந்து போன பிறகு இளைய சந்ததி இந்த ஆலயத்தில் உங்களை போலவே இருக்குமா?
அதை தவற விட்டுட்டோன்னா கர்த்தருக்கு யார் கணக்கு கொடுப்பது? உன்னிடத்துல கொடுத்த உன் பிள்ளைய பக்தி உள்ள சந்ததியை தானே உருவாக்க சொன்னேன். நீ என்ன செய்தன்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேள்வி கேட்டார் என்றால் நம்ம எங்கே போய் முகத்தை வைத்துப்போம்? அவருக்கு முன்பாக தலை குனிந்தவர்களாக அல்ல, தலை நிமிர்ந்தவர்களாக நிற்பதற்கு கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அதை நம்ம செயல்படுத்த போகிறோம். இதை குறித்து நம்ம கலங்க தேவையில்லை. அஞ்சீரே அஞ்சீரே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சீரே அஞ்சீரே என் இயேசு என்னோடிருப்பதா. சொல்லுமா, அஞ்சீரே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில், இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். இருதயத்திலிருந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் இரவு நேரத்தில் நம்ம காத்ததுனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அதற்காக இந்த பாடலுனால அவரை பாடுவோம். ஒருவேளை கர்த்தர் நம்ம காக்காமல் இரவில் கை விட்டிருப்பார், அவர் கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பார்னா இன்னைக்கு நமக்காக மற்றவர்கள் பாடுகிற நிலைமையில நம்ம இருந்திருப்போம். கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கல. சேர்ந்து பாடுவோம். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியார் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். சொல்லுமா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா,
அழுத்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதியே அழுத்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி வேதத்தில் நம்ம தெரியும், அவர் கடலின் மேலே நடந்து வந்து தாம் யார் என்பதை நிரூபித்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடக்கலை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக அவர் நடக்கலை. வெறும் 12 பேர். இந்த 12 பேருடைய அவிவிசுவாசத்தை நீக்க, பயத்தை நீக்க, அந்த 12 பேர் தானே என்று அவர் அற்பமாய் அவர் எண்ணலை. 12 பேரை ஒரு பொருட்டாவே நான் பார்க்கல என்று அவர் விடலை. அவரை நம்புகிற ஒரு மனிதராக இருந்தாலும் வரக்கூடியவர். அன்றைக்கு 12 பேருக்காக வந்த கர்த்தர் இன்று சிறு கூட்டமாக இருக்கிற நமக்காக இந்த வேலையில் அவர் கடந்து வருவார். அதை மறக்கவே வேண்டாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, அஞ்சீரே அஞ்சீரே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சீரே அஞ்சீரே என் இயேசு என்னோடு இருப்பதா. எங்களை அதிகமாய் நேசித்து விளையாடுற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு கோடான கொடி சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் என்ற ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே எங்களையும் கூட்டி சேர்த்தீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. பாடல்கள் மூலம் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இருள் சூழ்ந்த லோகத்தில் ஆண்டவரே நாங்கள் எதற்கும் அஞ்சிடாமல் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே பின்பற்ற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் ஆண்டவரே அஞ்சிடாமல் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நோக்கமாய் ஆண்டவரே நோக்கி பார்க்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாடல்கள் மூலம் இடைப்பட்ட தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே சங்கீத பாகத்தை உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. காணிக்கையின் பாகத்தை உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. உடைய சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அதற்கு தகுந்தாற் போல ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் என்று ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே கொடுக்கிற மன்னாவை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த வருடத்தில் வாக்குத்தத்த வசனம் கொடுத்தது போல ஆண்டவரே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் ஆண்டவரே உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு துணை நின்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு இயற்கையின் சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம் நன்றி ராஜா. ஆண்டவரே, சுகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்படைக்கிற நன்றி ராஜா. இன்னும் அதிகமான அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் நன்றி ராஜா. உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் மிக சீக்கிரத்திலே ஆண்டவரை கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பாகத்தையும் உங்க கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீரே ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறோம். மீட்பிரேசும் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படி எழுந்திருப்போம். சங்கீதத்தில் 80வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். சங்கீதம் 80. கர்த்தர் நல்லவர். 1 முடிய 19 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும்.
கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையும் கடாட்சி தரலும். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மீதும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து 9வது முறையாக இந்த பகுதியை வாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுவும் ஆசாப்புடைய சங்கீதம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. இதில் தேவனை ஒரு மேய்ப்பனாகவும் தன்னை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆடாகவும் பாவித்து சொல்லுகிறான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசுவான ஒரு நல்ல மேய்ப்பன் என்றும் கர்த்தருடைய அந்த யூத ஜனங்கள் ஒரு ஆடுகள் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதில் ஒரு சில காரியங்களை மட்டும் பார்த்து நம்ம சற்று வேகமாய் கடந்து போகலாம். அதில் அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், இஸ்ரவேலின் மேய்ப்பனை, இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கக்கூடியவரே. இந்த மேய்க்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. வீட்டில் சாதாரணமாக சொல்லுவாங்க, இவங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு 4 பன்னிக்குட்டியை மேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிள்ளைகளையும் புருஷனையும் இல்லை மனைவியோ யாரோ வீட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. அவர் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆமாம், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல், இது யோசேப்பை மாத்திரமல்ல, அந்த சந்ததியை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டு மந்தையை போல நடத்தினவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் அப்படின்னு இல்லை சொல்ல. எந்த இடத்துல ஒரு வாசம், பழைய நாட்களில் அவர் அந்த கேருபீன்களுக்குள் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதில் வரும்போது நீர் என்ன செய்யும்? பிரகாசியும் என்று சொல்லி இதிலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே பிரகாசிக்கணுங்கிறதை குறித்து ஒரு 3 வசனத்தில் சொல்லி இருக்குது. 3வது வசனத்தை வாசிங்களா. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7வது வசனத்தை 7 வாசிக்கலாம். சேனைகளின் தேவனே,
எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கடைசி வசனத்தை வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இது 3 வசனமும் அவர் அந்த மனிதர்கள் மீது பிரகாசிக்கப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்றுதான். ஆனால் 3 வசனத்திலையும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அந்த முதல்ல வாசித்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவனை அப்படின்னு போட்டிருக்கோம். 7வது வசனம் பார்த்தீங்கன்னா சேனைகளின் தேவனே அப்படின்னு போட்டிருக்கோம். கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. முதல்ல தேவன் போட்டிருக்குது, அடுத்தது சேனைகளின் தேவன் போட்டிருக்குது, அடுத்தது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இது ஆசா பாண்டர் இந்த அளவுக்கு சொல்லி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்து நீங்கள் வரும்போது 8வது வசனத்தில் இருந்து 15 வரைக்கும் வரும்போது திராட்சை செடியை குறித்து சொல்லியிருக்கு. திராட்சை கொடியை கொண்டு வந்து நீர் நாட்டினீர். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை அத்தி மரத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்கு, திராட்சை செடிக்கும் கொடிக்கும் ஒப்பா சொல்லியிருக்கு. இது அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அது வாசிக்கலாம், அது இப்போ வேண்டாம். அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கொண்டு வந்தாருங்கிறது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதை வாசிங்க. நீர் எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு, ஆமா, எகிப்தில் இருந்ததான ஜாதிகளை அவர் துரத்தி விட்டு தான் அங்கே தம்முடைய ஜனத்தை நிறுத்துகிறார். எத்தனை விதமான ஜாதிகள் இருந்தாங்க? 7 விதமான ஜாதிகள். அவர்கள் எவ்வளவு நல்ல மனப்பக்குவம் உடையவர்கள், எவ்வளவு நல்ல சுபாவம் உடையவர்கள், கொடூரமானவர்கள். அவர்கள் கொடூர ஜனங்கள். அந்த ஜனங்களை விரட்டி விட்டுதான் அந்த இடத்திலே கர்த்தர் இவர்களை நாட்டினார். அது அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லியிருக்கு. அப்படியே கீழே வரும்போது 14 வாசிப்போம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஏன் நீங்க வானத்தில் இருக்கிறீங்க, இந்த ஜனங்களை நீங்க விசாரித்தருளும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசக்கூடியவனாய் இருக்கிறான். லேலுயா, மறந்துடக்கூடாது. தன்னுடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படி அடுத்த வசனத்தில் வரும்போது உமது வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். கடாட்சி தரலும்னா என்ன அர்த்தம்? ரட்சித்தரலும், அவ்வளவுதான். கடாட்சி தரலும் என்றால் ரட்சித்தரலும் என்று அர்த்தம். ஒரு விடுதலை ஆக்கும், ஒரு மீட்பை கொடும், ஒரு பாதுகாப்பை கொடும், அப்படி பல அர்த்தங்கள் அங்கே வரும். இதைத்தான் இந்த மனிதன் அங்கே சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரியபடி நம்மை அவர் இஸ்ரவேலராய் மாற்றி வைத்திருக்கிறார். நம்மை எந்த இடத்துல நாட்டி வைத்திருக்கிறாரோ, எந்த ஊரில் நாட்டி வைத்திருக்கிறாரோ, எந்த வேலைகளில் நாட்டி வைத்திருக்கிறாரோ, எந்த தொழில நாட்டி வைத்திருக்கிறாரோ அதிலே இருப்போம். பறக்கிற குருவிய நம்பி, அது வேற மாதிரி பழமொழி சொல்லுவாங்க. கையில் இருக்கிற வயிற்றுல இருக்கிற பிள்ளைய நம்பி, தெரியாத அந்த பழமொழி, வயிற்றுல இருக்கிற பிள்ளைய நம்பி கையில இருக்கிற பிள்ளைய கொன்னாலாம். வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நம்பி
அந்த குழந்தை வந்துருச்சுன்னா அது என்ன பாதுகாக்காது பெருசாக வந்துடும் அப்படின்னு நல்லா கற்பனை பண்ணி கையில் வைத்திருக்கிற குழந்தைய என்ன செஞ்சிட்டாலாம், சாகடிச்சிட்டாலாம். வயிற்றில் இருக்கிற பிள்ளை எப்படி பிறக்கும் என்று யாருக்கு தெரியும்? அது பிறக்குமா மறிக்குமா யாருக்கு தெரியும்? இது சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்தை நினைத்து அந்த இருக்கிற காலத்தை நீ இழந்து விடாதே அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அவர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திற்குள்ளாய் நம்ம இருப்போம். அது நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதமாகவே இருக்கும். கர்த்தர் சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். வழக்கம் போல அந்த சில அறிவிப்புகள், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே ஜெபம் இருக்கும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல புதன்கிழமை அந்த 7லேருந்து 8 மணி வரைக்கும் மாலையில், வெள்ளிக்கிழமை அந்த 11 அல்ல 11:30க்கு அந்த பெண்கள் உபவாச ஜெபம், அதில் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்மஸ் ஆராதனை ஏற்கனவே நான் சொன்னது போல 25ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை காலை 4 மணிக்கு அந்த ஆராதனை இருக்கும். கூடப்பாக்கத்தில் 7:30க்கு அங்கே இருக்கும், 7:30க்கு. அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த உண்டியில் யார் கொடுக்கலன்னு தெரியல, என்ன நான் உண்டியில் கை வைக்கலை, அது இன்னும் எண்ணலை. அதனால் இருப்பவர்கள் கொண்டு வாங்க. 27ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய ராபர்ட்டுடைய தாயாருக்குரிய அந்த ஆறுதலின் ஜெபம் அங்கே இருக்கும். வரக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்க. மதியானம் தான் இருக்கும், 11 மணிக்கு இருக்கும். ஒரு 11:30க்கு ஆரம்பித்து ஒரு 12:30கெல்லாம் முடித்து அப்படி அனுப்புகிற மாதிரி. ஏன் அந்த நாளை அவங்க சூஸ் பண்ணாங்க? நானும் அதான் யோசித்தேன். அந்த நாளை அவர்கள் சூஸ் பண்ணது காரணம், ஜென்சினுடைய வீட்டுக்கார் மரித்து 1ஆம் ஆண்டு அன்றைக்கு, அதாவது ராபர்ட்டுடைய அக்கா ஞானசங்கர் மரித்த 1ஆம் ஆண்டு. அதனால் அதை சேர்த்தே வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறாங்க. ஆயினால் அதில் கலந்து கொள்ளுங்கள். மரணம் யாரை எப்பொழுது எந்த விதத்தில் சந்திக்கிறது என்பது நமக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே போய் வர்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மரணம் யாருக்கு எப்படின்னா, இந்த அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர்றது போல இந்த 2025 நமக்கு நெருக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், குறிப்பாய் நிறைய ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டில் கர்த்தருக்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்கள காட்டிலும் நம்ம நல்லவங்க நீதிமான்னு சொல்கிறதுக்கு வரல. நம்மை குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம மீது கிருபையாக இருக்கிறார், அதனால வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ராபர்ட்டுக்குடைய தாயார் வீட்டில் சில ஒற்றை அடிக்கிறது ஆள்களை கூப்பிட்டு சில வேலைகள்லாம் செய்துட்டு இருந்த 2-3 பாத்திரங்களை கழுவி போட்டு சோபாவில் உட்காந்து அந்த குழந்தை அழுதுனால தூக்கி மடியில் வைத்து கொண்டு மருமகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கடைக்கு போனவளுக்கு குழந்தை எந்திரிச்சிட்டா சீக்கிரவா சாப்பாடு ஊட்டணும். ஆமாம், ரேஷன் கடையிலேருந்து அந்த பொண்ணு வந்திருக்கிறா, இல்லை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரேஷன் கடையிலேருந்து பார்க்குறா ஜல்லு ஊற்றிக்கிட்டு இருந்துருக்குது. ஆண்டி இப்படி ஜல்லு ஊற்ற மாட்டாங்களே என்ன இருக்குன்னு தொடச்சி விட்டு தண்ணி அடித்து பார்த்துருக்குறாங்க. கையை தூக்கி பார்த்துருக்கா, கீழே வந்துருக்கு, கை ஜல்லுன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் இல்லை இது முடிஞ்சிருச்சு. நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் பேசிக்கொண்டு நன்றாய் உட்காந்து அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் வர்ற வரைக்கும் அந்த குழந்தைய கையில் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், அப்படியே பிடிச்ச மாதிரியே. அவன் தான் குழந்தைய எடுத்திருக்கிறான். அப்போ எந்த சூழ்நிலையில் என்ன யாருக்கு நடக்கிறது என்று நமக்கு தெரியல. நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அதற்காக கூட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட தொடர்ந்து அந்த ஜெபிக்கிறது போல டைட்டஸுடைய மனைவி ஆசிமிக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகளுக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கட்டளையிட வேண்டும். சிஸ்டரை மனநோவாக்கினதான அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு சகோதரன் நந்தகோபால் ஜேக்கபுக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு சற்று பலவீனமாகி மருத்துவம் வைத்து
வீட்டிற்கு கூப்பிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு பூர்ண சுகம் கிடைக்கிறதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். எமிமாவுடைய தகப்பனாருக்காக ஜபித்துக் கொள்ளுங்க. 18ஆம் தேதி, அதாவது இந்த ராபர்ட்டுடைய தாயார் மரித்த அதே நாளில் அவரும் வீட்டில் ஒரு 3 மணிக்கு அந்த மயக்க நிலைமையெல்லாம் சோபாவில் படுத்து கிடந்திருக்கிறார். யதார்த்தமாக அந்த நேரம் எமிமா அங்கே எதுக்கோ போயிருக்கிறார். அப்போ போய் பார்த்தா அவருக்கு சுயநினைவற்ற நிலைமையில் படுத்திருக்கார். பிற தண்ணி அடித்து எழுப்பி பார்த்து உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்தால் ப்ரெஷர் ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வியாதிகள், வித்தியாசமான வியாதிகள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுந்தரராஜுடைய மனைவியும் அந்த சவிதா மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அவங்களும் அந்த சுயநினைவற்ற நிலைமையில் இருந்த சூழ்நிலையில் மருத்துவமனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கண் விழித்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். அதனால் வீட்டுக்காரர் போனால் பேச மாட்டேன்றாங்களாம், கோச்சிக்கிட்டாங்களாம். ஏன்னா என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டியே அப்படின்னு சொல்லி. யாருக்காக கொண்டு போனாங்க, எதுக்காக கொண்டு போனாங்க அது தெரியல. ஏன்னா போய் அவங்கள அன்னைக்கும் பார்த்து பேசிட்டு தான் கடந்து வந்தோம். அதனால் இப்படி இதோடு நம்ம பலவீனப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். அப்படி பலவீனப்பட்டவர்களுக்கெல்லாம் அதிகமாக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இதை முடித்தவனும் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இந்த வழக்கம் போல் அந்த புடவைகள் இருக்குது, அதை கொடுக்குற, அதை வாங்கிட்டு போய்டும். சீக்கிரம் முடிச்சிருவேன் நான். அந்த வாட்ச் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், அப்படி சில வேலை திரும்பி பார்க்குறவங்க இருக்கிறீங்க சிலர் எங்கள் டைம். இப்போ அதனால் எனக்கு தெரியும் அது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அதனால் அப்படி எழுந்து நிற்போம், கர்த்தருக்கென்று கொடுத்து கடந்து போவோம். முதல்ல சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அழைக்கிறார் வா வா, உன்னை அழைக்கிறார் வா வா. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார் வா வா, உன்னை அழைக்கிறார் வா வா. வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து கொள்ளாதே, உந்தன் இளைப்பாறுதலை தள்ளி விடாதே. வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து கொள்ளாதே, உந்தன் இளைப்பாறுதலை எள்ளி விடாதே. மனம் போல் எங்குமே சுற்றித் திரியாதே, உலகத்தின் வாழ்வை என்றும் நம்பாதே. மனம் போல் எங்குமே சுற்றித் திரியாதே, உலகத்தின் வாழ்வை என்றும் நம்பாதே. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார் வா வா, உன்னை அழைக்கிறார் வா வா. பாவங்கள் என்றும் செய்யாதே, அன்பு என்ற இயேசுவை மறந்திடாதே. அந்தரங்க பாவங்கள் என்றும்
பரிசுத்தம் அடைந்திட ஓடி வருவாயா? நியாய தீர்ப்பு வரும் என்று நினைவில் கொண்டு பரிசுத்தம் அடைந்திட ஓடி வருவாயா? அன்பு உள்ளம் உண்டு தன் ஜீவன் தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிகமாய் காத்துக்கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றா. கர்த்தர் அங்கே துணையாய் நின்று பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்ப யாருக்கு துணையாய் நிற்பார் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இதுல அவன் சொல்லும்போது மேலே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அதாவது பயந்தவனுக்கு, அதாவது தைரியம் உள்ளவனுக்குனாலும் சரி பயந்தவனுக்குனாலும் சரி உதவி செய்வது அவருக்கு லேசான ஒரு காரியம். அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நம்ம சோர்வுல இருந்தாலும் பலவீனத்தில் இருந்தாலும் மனக்கலக்கத்தில் இருந்தாலும் சமாதானத்தில் இருந்தாலும் வியாதி நோய்களில் இருந்தாலும் அது இல்லாதபடி நாம் பலத்தோடு கூட இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படி அவர் உதவி செய்ததனால நாம் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர் நமக்கு துணையாயிருப்பார். இதுவரைக்கும் துணையாய் இருந்தவர் வரக்கூடிய நாட்களிலும் அவர் துணையாயிருப்பார். அப்போ பலமுள்ளவனுக்கு ஏன் அவர் துணையாய் இருக்க வேண்டும்? அவன் ஏற்கனவே யாரு? பலமுள்ளவன். பலமுள்ளவனுக்கு ஏன் அவருடைய துணை வேணும்? அப்படித்தானே வாசிக்கிறோம்ல, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன்னா மேலே எதிர்த்து வந்த ஜனங்கள் எல்லாம் அதிகமான ஜனங்கள். இவனோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் மிகவும் அந்த வந்த ஜனங்கள்ல இருந்து ஒரு பாதிக்கு கொஞ்சம் அதிகம் வைத்துக் கொள்ளலாமே. அது 10 லட்சம், இது 5 லட்சம் செல்ற, கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். ஆனா இவர்கள் பலசாலிகள். அப்ப வந்தவர்கள் பலசாலிகள் என்று அவன் நினைத்தானா, எங்களோடு இருப்பவர்கள் பலசாலிகள் என்று நினைத்தானா என்பது நமக்கு இந்த இடத்துல சரியா தெரியாது. ஆனா ஒண்ணு அவன் சரியா சொல்றான், எதிர்த்து பலசாலியா வந்தாலும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போதுமா இருக்கிறீங்க. இல்லை, எங்களோடு இருக்கிறவங்க பலசாலிகள் என்று நாங்கள் பார்க்குறோம், இருந்தாலும் நீங்க எங்களுக்கு உதவி இல்லைனா துணை இல்லைனா அது ஒன்றுமே இல்லை என்பதை அவன் அங்கே மறைமுகமாய் அறிக்கை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ பலசாலிக்கு ஏன் துணையாய் இருக்கணும்? பலசாலிக்கு துணை தேவையா? பலசாலிக்கு துணை தேவையில்லை. ஏன்னா அவன் தான் தைரியசாலி, பலசாலியாச்சே. பின்ன அவங்களுக்கு ஏன் துணைக்கு ஆள் வேணும்? இல்லை, சரீரப்பிரகாரமாய் நம்ம அதை யோசிக்கலாம். அவர்களெல்லாம் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் தெய்வத்துடைய அந்த அனுக்கிரகம் அவர்களுக்கு தேவை.
எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய உதவி தேவை. இது மிகவும் முக்கியமா சொல்லி இருக்குது. அந்த உபாகம புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அது இப்ப ஞாபகத்துல வந்தா நான் அதை சொல்றேன். அந்த 18 வாசிங்க, 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும். உன்னுடைய முன்னோர்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், வேலைகள் தொழில்கள் செய்யணும். படிப்பில் பாஸ் பண்ண வேண்டுமென்றால் படிக்க வேண்டும். இதற்குரியதான பலனையும் ஞானத்தையும் அவர் கொடுக்க வேண்டுமா? அதாங்க வாசிக்கிறோம். சம்பாதிக்க தகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர். ஏன் இதை கொடுக்கிறார் என்று அங்கு உறுதிப்படுத்தி சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் மிகுந்த எச்சரிக்கையாயிரு. அநேகர் சொல்லுவாங்க, என்னங்க கடவுள் கொடுத்துட்டாரு, என்னங்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு, என்னங்க தேவன் கொடுத்துட்டாரு, நான் கையின் பிரயாசம் கடினமாக உழைக்கிறேன் எனக்கு கிடைக்குது, நான் நாயா பேய அலைகிறேன் எனக்கு கிடைக்குது, அவர் என்னங்க கொடுத்துட்டாரு. இது சாதாரணமாய் சொல்லக்கூடியது ஜனங்கள். அதனால்தான் இங்க அதை சொல்றாரு. உன் கையின் பிரயாசம் தான்ப்பா உனக்கு கிடைச்சது, உண்மைதான். ஆனா அந்த சம்பாதிக்கிறதுக்குரியதான பலனை அவர் உனக்கு கொடுக்கணும். அந்த பலன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீ வீட்டில் தான் இருக்கணும். வேலைகள் இருக்கலாம், தொழில்கள் இருக்கலாம். ஆனால் பலவீனப்பட்டு வீட்டில் கிடப்பா என்றால் அது செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவன் எவ்வளவு பெரிய பலவானாய் இருந்தாலும் சரி, அவனுக்கு அவருடைய துணை, அவருடைய உதவி தேவையாயிருக்கிறது. அதை இங்கே ஆசா புரிந்து கொண்டான். அதனால சொல்றான். அப்போ இந்த பலவானாய் இருந்தவனுக்கு கர்த்தர் உதவி செய்ததை குறித்து ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்கலாம். சுருக்கமா அந்த காரியத்தை இன்றைக்கு நான் முடிச்சிடறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் முடிச்சிடுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பி 15ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். 15:15. நியாயாதிபதிகள், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இது சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் என்றால் பலவான், பலமுள்ளவன் என்ற அர்த்தம். ஆனால் வேதத்தில் அப்படித்தான் வாசிக்கிறோம். அவன் பலவானாய் இருந்தான். எந்த அளவுக்கு பலவானாய் இருந்தானா, தனி ஒருவனாய் நின்று ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டது போல கிழித்து போட்டானா அதனுடைய வாயை. அதுக்குள்ள இருந்தான் தேன் வந்திருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருந்தான். உடனே தேன் வரல, போயிட்டான். திரும்ப ஒரு முறை அந்த பக்கம் வாரான். அவங்க பெற்றோர்கள் வராங்க. வரும்போது நம்ம கொண்டு போட்ட சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போறான். அதுக்குள்ள தேன் ராட்டு இருக்குது. அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு கொண்டே அவன் போகிறான். அதான் பலவான் இடத்திலிருந்து என்ன வருமா, பட்சிக்கிறவனிடந்து பட்சணமும், எனக்கு அது மறந்துட்டேன் நானே. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து, பலவான் இடத்திலிருந்து பட்சணமும்,
சரி வேண்டாம், அது பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் புறப்பட்டது. இது அந்த சிங்கத்தை குறித்து அங்க விடுகதையா சொல்றான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். பட்சிக்கிறதுனா என்ன? சாப்பிடுறது. பட்சணம் அப்படிங்குவாங்க. பட்சணம் என்றால் என்ன? ஆகாரம். அதை பட்சிக்கிறான், அதை சாப்பிட்றவங்க தான் பட்சிக்கிறவங்க. அப்ப சிங்கம் என்ன செய்தான்? உட்கார்ந்து கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை அடிச்ச உடனே சாப்பிடக்கூடிய ஒன்று. அப்ப பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வந்ததா? பட்சணம் வந்தது. யார் பட்சிக்கிறானோ, யார் சாகடிக்கிறானோ, யார் நிறைய சாப்பிட்றானோ அவன்கிட்ட ஒரு பட்சணம் வந்துச்சான், ஆகாரம் வந்ததா. அடுத்த பலவான இடத்திலிருந்து மதுரம் வந்தது. பலவான்னா நமக்கு தெரியும். மதுரம் என்றால் இனிப்பு, தித்திப்பு, அவ்வளவுதான். மதுரம் என்றால் இனிப்பு, தித்திப்பு. அப்ப அந்த தித்திப்பு விரும்பி சாப்பிடுவாங்க யாரா இருந்தாலும். அதுவும் சக்கரவியாதிக்காரங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு இருக்க முடியாது இல்லையா? ஆனால் அங்க வரும்போது அந்த சிங்கம் எப்படிப்பட்டதா? பலம் உள்ளது. அந்த பலமா இருக்கிற இடத்துல இருந்து என்ன வந்தது? மதுரம் வந்தது. ஆமா, அந்த மதுரத்திற்கு இன்பம் என்று கூட சொல்ல முடியும். அப்போ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியிலிருந்து வந்தது என்று அவன் அங்கே விடுகதையாய் சொல்லுகிறான். சரி, அது அப்படி இருக்கட்டும். அப்ப இங்க வரும்போது இவன் ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை சாகடித்தானா? மீதியானர்ல 1000 பேரை சாகடிச்சிருக்கிறான். இதான இது நடந்த ஒரு சம்பவம், ஒரு கட்டுக்கதைகள் அல்ல. இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு பலன் இருந்திருக்குது. அது காஞ்சு போன தாடை எலும்புன்னு கூட போடல, பச்சை தாடை எலும்பு. தாடை எலும்புனா என்னன்னு தெரியுமா? முதல்ல அந்த கீழ்ப்பகுதி நமக்கு இருக்கல, கீழ்ப்பகுதி வாயை திறந்தோம்னா தூக்குறோம்ல, நமக்கு மேல உள்ள அந்த வாயில மேல் பகுதி தூக்குதா கீழ்ப்பகுதி தூக்குதா சாப்பிடும்போது? அது இப்பதான் பார்க்க வேண்டியதே இருக்குல்ல. எந்த பகுதி தூக்குது சாப்பிடும்போது? ஆமா, இந்த தாடை மட்டும்தான். ஏன்னா அதுக்கு தான் இங்க அந்த அந்த இது என்ன கீழ் கொடுத்துருக்கிறார் ஆண்டவன். கதவெல்லாம் அடைக்கும் போது வருது, அது மாதிரி இங்க அந்த லாக். ஆமா, அங்கதான் திறக்கும். இந்த இடத்துல மேல இருக்கிறது பர்மனண்டா இருக்கிறது, இது மட்டும் ஆக்ஷன். இந்த கீழே உள்ள தாடை எலும்பு அங்க கிடந்திருக்குது. அது தாடை எலும்புனாலும் அதுதான் வரும், மேல உள்ளது வராது. அதை எடுத்து எதிர்த்து வந்த 1000 பேரை அவன் கொன்றான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பலம் உள்ளவன். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு அவன் பலம் வாய்ந்தவனாயிருந்தான். ஆனா காலப்போக்கில் அந்த பலன் எல்லாம் அவனை விட்டு போனது. இது கடையில் என்ன பலன் இருந்துச்சுங்கிற ஒரு சில வசனங்களை சொல்றேனே, அதை வாசிங்க. 15:13 வாசிங்க. அதற்கு அவர்கள் இருக கட்டி அல்லாமல் 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி. ஆமா, புது கயிறு, இந்த தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. பழைய நாளில் கிணத்துல அந்த தண்ணி இழுக்கிறது கயிறு போட்டு வைப்பாங்க, அது தாம்பு கயிறுன்னு சொல்லுவாங்க. அது மிகவும் திக்காய் இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு கயிறை கொண்டு வந்து 2 புது கயிறு, அகழினார் கயிறுன்னு சொல்லுதுங்க. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அறுந்து போகாது. அதை வச்சு கட்டி, இப்போ சொல்றாங்க பெலிஸ்தியர் ஓன்ட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி. இவன் அவர்கள் எதிர்ப்பேன் என்று சொல்ல எழுந்திருக்கும் போது நெருப்புப்பட்ட நூல் போல் அந்த கயிறுகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சான்? அவன் உடம்பை விட்டு கீழே அந்த அளவிற்கு அவன்
பலசாலி. அதுக்கு தான் நான் சொல்றேன். 16ஆம் அதிகாரம் திருப்பி 8வது வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு திரும்பி வந்து 16:8 தானமா? 16:8 1:16. அப்பொழுது பெலிஸ்தியர் 7 அகழி நார்களால் சரி, வேற ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான நாறு கயிறுகளை அவளிடத்தில் கொண்டு வந்து அவைகளால் கட்டினார்கள்னு வாசிக்கிறேன். ஆமா, தொடர்ந்து 11 வாசிங்க. அதற்கு அவன் வழங்காது இருக்கிற புது கயிறுகளினால் என்னை இறுக கட்டினாள். ஆமா, 14 வாசிங்க. 14. அப்படி செய்து ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில், அதாவது வீட்டில் இருக்கிற பெரிய நிலக்கால்கள், இன்னைக்கு இந்த மாதிரி நிலக்கால்கள்லாம் அன்னைக்கு இருக்காது. இந்த செட்டிநாடு ஏரியா காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா அந்த நிலக்கால்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த நிலக்கால் 1 அடியெல்லாம் இருக்கும், 1 அடி 1.5 அடியெல்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் இருக்கும். அந்த நிலக்கால் மாத்திரமே. கதவு 9 அடி உயரங்கள்லாம் இருக்கும், அந்த அளவுகள் இருக்கும். இங்கேயே அவ்வளோ இருக்குன்னா பழைய நாட்கள் எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு யோசித்து பார்க்கணும். ஆமாம், அவர்களெலாம் உயரமான ஆட்கள். அதனால் பெரிய ஒரு நிலக்கால் அதில் அடித்து கட்டிட்டா என் பலம் போயிரும்ன்றான். பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிங்கி தோள் மேலே வச்சுட்டு மலை மேலே ஏறி போனான். ஏன் இதை சொல்கிறேன்? அந்த அளவுக்கு அவன் பலசாலியாயிருந்தான். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோரை காட்டிலும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் பலசாலிகள், பலம் மிகுந்தவர்கள். ஏன் தெரியுமா? அதை சொல்கிறாங்க பாருங்க. ஆமாம், ஏன்னா அவங்க முதுகில் போட்டு போகிற மூடை அந்த அளவுக்கு. அது ஸ்கூல் பேக்கா இல்லை மூடையான்னு தெரியல, அரிசி மூடை உளுந்து மூடையான்னு தெரியல, அப்படி தான் பிள்ளைங்க போட்டுக்கிட்டு போகுது. அந்த அளவுக்கு பலன் அவங்களுக்கு வந்துடுது. அதனால தான் காலப்போக்கில் இப்படி கூணு உழைஞ்ச மாதிரி, இது ஆணோ பெண்ணோ, காலப்போக்கில் கூணு உழைஞ்ச மாதிரி அவங்க நடக்கிறதுக்குள்ள காரணம் அதுதான் வந்துடுது. நம்ம இருக்கிற பிள்ளைங்களாம் எங்கே பார்த்தாலும் அப்படி சோறில் போய் சார்ந்து உட்காந்துக்கிடுவாங்க. பெரியவங்க அப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாலிப பிள்ளை போய் எங்கே சோறு இருக்குன்னு பார்த்து எங்கே சார்ந்து உட்காந்துக்கிடுவாங்க. ஏன்? மூடை தூக்குனாங்கல்ல. எந்த மூடை? நோட்டு புக்கு மூடை தான், வேற எதுவும் கிடையாது. அதனால அவங்களுக்கு முதுகு அப்படியே ஆகி போச்சு. அப்படி தானே? பலசாலிகள். அந்த பலசாலிக்கும் கர்த்தருடைய அனுக்கிரகம் அங்கே தேவையாகி இருந்தது. அதுக்கப்புறம் இவன் தலையில் இருக்கிற அந்த 7 முடிகளையும், அதாவது 7 ஜடை போட்டுற முடிகள் இருந்தது அவனுக்கு, அதை சிரைத்தால் என் பலம் போகும்ன்றான். அதே மாதிரி அதை சிரைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பலம் போயிடுச்சு. அவன் 2 கண்ணுகளையும் பிடுங்கி கையில் வெங்கல விலங்கிட்டு அங்கே சிறைச்சாலையில் போய் மாவாட்ட வைக்கிறாங்க. அன்றைக்கி மாவாட்டுறதுங்க கேவலமான ஒரு வேலை. மாவாட்ட வைக்கிறாங்க. இப்போ திரும்ப அவனுடைய அந்த முடி முளைக்க ஆரம்பித்தது. திரும்ப அவனுடைய முடி முளைக்க ஆரம்பித்தது. அப்படின்னா திரும்ப அவனுக்குள்ளாய் பலன் வர ஆரம்பித்தது. இப்போ அவன் ஒரு நல்ல ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். 16:28 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக, அதாவது என் 2 கண்களையும் பிடுங்கிட்டாங்கயா இவங்க, இதுக்காக ஒரே காரியத்தில், ஏங்க 2 கண்ணுக்காக ஒரே காரியத்தில் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம்
என்னை நினைத்தரலோ. ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி வந்தது. அது ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெலிஸ்டரை அழிக்கும்படி 7 வருடம் அவர்கள் அந்த மீதியான்ட்ட விற்று போட்ட சூழ்நிலையில் அடிமைகளாய் கிடக்கும்போது அவர்களை வெளியிலே கொண்டு வர இரட்சகனாய் ஏற்படுத்தப்பட்டவன் தான் இந்த பெலிஸ்தியன். அப்படி இருந்த அந்த சிம்சோன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்திருந்தார். அப்பதான் பெலிஸ்தரை அவன் சாகடிக்க முடியும் என்பதனால. இப்ப அந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் அப்படின்னு நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஜெபத்தை ஏறெடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, பெரிய ஒரு மண்டபம் இருக்குது, பல ஆயிரம் பேர் கூடியிருக்கிற ஒரு மண்டபம். இவனுக்கு அந்த கைலாகு கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த பார்வையற்றவர்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறான், இந்த பெரிய மண்டபத்தை தாங்கி இருக்கிற அந்த தூணுகிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்துங்கிறான். 2 தூணு தான் அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்துருக்குது. அந்த தூணு 2க்கு நடுவில் போய் நிறுத்தினா இவன் 2 தூணையும் 2 கைகளால் பிடித்து, அப்போ எவ்வளோ பெரிய கை இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூணை எவ்வளோ பெருசு இருந்திருக்கணும் யோசித்து பாருங்க. பிடித்து அவன் அதை தள்ளினான். இவர்களை பழி வாங்குகிறேன் என்று சொல்லி இவன் உயிரோடு அந்த கடைசி வசனத்தை வாசிங்களாம்ல. பின்பு அவன் சகோதரன் போய் அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன். என் ஜீவன், அதான் நானும் பெலிஸ்தியர் கூட மடிய கடவறேன், செத்து போறேன் ஜாயித்து விழுந்தது. இவ்விதமாய் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் சாகும்போது கொல்லப்பட்டவர்கள் அதிகம். உயிரோடு இருக்கும்போது இவன் சாகடித்தவர்களை காட்டிலும் அவன் மறிக்கும் போது சாகடித்தவர்கள் அதிகமா. ஏன்னா அங்க பச்சை காடை, அந்த கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை சாகடிச்சான். அதை காட்டிலும் அதிகம். அதில் இங்கே இருந்தவங்கள்லாம் பிரபுக்களும் அங்கிருந்த தலைவர்களும் அங்கிருந்த முக்கியஸ்தர்களும் இருந்தார்கள். அவர்களோடு கூட இவனுடைய மரணமும் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். பலமுள்ளவன் தான், பலத்தை இழந்து போனான். என்றவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் அடியேனை நினைத்தருளும். அந்த பலவானுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது அங்கே நடந்தது. அப்ப நாம் பலனாய் இருக்கும் போதும் இல்லை வசதியாய் இருக்கும் போதும் கர்த்தரை நாம் அதிகமாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு துணையாய் இருக்க போதுமானவராய் இருக்கிறார். அதே நியாயாதிபதிகளில் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி 14வது வசனத்தை வாசிப்போம். அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இங்க கிதியோனை பார்த்து சொல்றாரு. கிதியோனை பார்த்து சொல்லும்போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? இவன் தான் அந்த மீதியானுக்கு அடிமையாக இருந்தவர்கள். அங்கே பெலிஸ்தியர்கள், சிம்சோன் காலத்தில் பெலிஸ்தியர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தாங்க. இங்கே வரும்போது மீதியானியர்கள் 7 வருடம் அவர்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. நீங்கள் அந்த நியாயாதிபதி முழுதும் வாசித்து பாருங்களேன். 7 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் மாற்றி மாற்றி அடிமையாக இருப்பாங்க. நாங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்பாங்க. ஒரு ரட்சகனை எழுப்புவார். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, திரும்ப ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க, திரும்ப அடிமைகளாகி போவாங்க. இது ரொட்டீன் அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ கிதியோனை எங்கே எழுப்புகிறார்? அப்போதான் அவன் சொல்றாங்க, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. ஆமாம், அந்த மீதியானுடைய கைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை
நீங்களாக்கி ரட்சிப்ப, அவங்க உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணுவாங்க. அறுவடைக்கு தயாராக இருக்கிற நாளில் மீதியானவர் அறுத்துட்டு போயிடுவான். இல்லை அறுத்து களத்து மேட்டில் அடித்து மூடை கட்டி போட்டிருப்பாங்க. அவன் மீதியானவர் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அவனை இவங்க கேட்க முடியாது. கேட்டால் அடிப்பான், உதப்பான், வெட்டுவான். நம்ம தட்டில் சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன சாப்பாடு சொல்லலாம்? கஞ்சினா யாரும் பெருசாக அதை விரும்ப மாட்டோம். ஆமாம், வான்கோழி பிரியாணி அப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லை யானை பிரியாணி கூட வச்சுக்கோங்க, அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு இப்படி கையை எடுக்கிறோம். அதை தட்டி விட்டு அதில் போட்டு அந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வைக்கலாம். எப்படி இருக்கும்? எப்படிப்பா இருக்கும் சொல்லுப்பா? சந்தோஷமா இருக்கும். எடுத்துட்டு போடா, இன்னும் கூட தரேன்னு சொல்லுவோமா? கத்தி இருந்தால் ஒரே வெட்டா வெட்டி போட்டுருவேன். கத்தி மட்டும் எங்கள் கையில் இல்லாமல் போச்சேன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த சம்பவம் தாங்க நடக்கக்கூடியது. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவார்கள். அன்னைக்கு இருந்தெல்லாம் கோதுமை அவங்க பயிர் செய்வாங்க. அறுவடை நேரத்தில் மீதியான அறுத்துட்டு போயிடுவானுங்க, இல்லை அறுத்து வைக்கிற தூக்கிட்டு போயிடுவான். இப்படி பயந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இதை நீங்கள் அந்த 10ஆம் வருஷத்தை வாசிங்களேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். 11 வாசிங்க இப்போ. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் நான் சொல்றது போல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வர்ற இடத்திலெல்லாம் தேவனை இறங்கி வருகிறார். தூதன் என்று சொல்லப்பட்ட இடத்திலெல்லாம் ஒரு விசேஷத்த தூதனை எங்கே அனுப்புகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோன்னா நம்ம பக்கத்தில் ஒரு தூதன் இருக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம் என்பதை குறித்து தேவனுக்கு போய் சொல்லுகிறான். நம்முடைய ஜெப விண்ணப்பம் என்ன என்பதை குறித்து தேவனுக்கு போய் சொல்லுகிறான். அங்கிருந்து பதிலை எடுத்துக்கொண்டு வருகிறான். அது ஒரே தூதனா 2 தூதனா என்று தெரியாது. ஆனால் எப்பொழுதும் நம் அருகில் ஒரு தூதர்கள் உண்டு என்பதை நீங்கள் இதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. அது இப்போ வேண்டாம். ஆமாம், கர்த்தருடைய தூதனானவர் அபியேசனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ், அது புள்ளி விவரத்தோடு சொல்லுது பாருங்க, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எங்கு இருந்தார்கள் என்று. இந்த கர்வாலி மரத்துக்கு வேதத்தில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாக. ஆலை என்றால் என்ன? அதை மில்லு, இங்கிலீஷில் சொன்னாதான் நமக்கு தெரியும். இங்க என்ன மில்லு? அது கோதுமையை சுத்தப்படுத்தக்கூடிய மில். அதாவது அறுத்து அந்த தாள்னு சொல்லுவாங்க, அதை புல்லுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை கோதுமை தாள். அந்த தாள்ல இருந்து அந்த கோதுமையை தனியாக பிரித்து எடுக்கிறது. அது 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 எந்த இடத்துல அப்படி பிரித்து எடுப்பாங்க தெரியுமா? பொதுவா நமக்கு கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. வயல்ல தனியா களத்து மேடுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒன்று அந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடமா களத்து மேடுன்னு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இவர்களுக்கு பெரிய விவசாயம் இடம்னா இவர்கள் சொந்தமாக ஒரு இடத்த களத்து மேடுன்னு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அந்த நாளில் அவங்க இடத்த களத்து மேடாக மாற்றிக்கிடுவாங்க. அந்த வயல் அறுக்கிற இடத்திலேயே தான்
அது இருக்கும். அந்த இடத்துல சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மூட்டையில கட்டியோ தலையிலையோ கொண்டு போய் அவர்கள் வீட்டில் சேர்க்கிறதோ மற்ற இடங்களுக்கு போகிறதோ அது நடக்கும். இதுதான் இயல்பு. ஆனால் இவன் அதை எங்க செய்யறானா, ஆலைக்கு மில்லுக்கு பக்கத்திலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அப்படி பக்கத்திலே செய்யறான்? அவங்க வந்தாங்கன்னா டப்புன்னு உள்ளதுக்கு போட்டு கதவை பூட்டிடலாம். வயல்ல இருந்து அப்படி போடுறதுக்குள்ள வாய்ப்புகள். அப்ப எந்த அளவுக்கு பயந்தவனா இருந்திருக்கணுங்கிறத யோசித்து பாருங்க. வயல்ல போடலாம், வந்தா 1 2 பார்த்துடலாம். என்ன 2 லெக் பீஸ் இருக்கு, அவன் எடுத்துறான பார்த்துடலாம். எடுத்தா நான் கை வச்சு மறைச்சிக்கிற மாட்டேன் இல்லையா? கை வச்சு மறைச்சிக்கிறவன் எடுத்துக்கிறான்னு பார்க்கலாம். இது வீட்டில் அந்த 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துலாம் சாதாரணமாக நடக்கும். தட்டில் சாப்பாடு போட்டு வச்சாங்கன்னா, முட்டை வச்சாங்கன்னா, கறி வச்சிங்கன்னா அவனுக்கு மட்டும் அதிகமாக இருக்க, எனக்கு மட்டும் கொஞ்சமாக இருக்குன்னு டப்பான்னு ஒன்று தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வரும். நீ எப்படி தூக்குன? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் கை வச்சு மறைச்சிக்கிடுவாங்க தூக்க விடாம. இதெல்லாம் சாதாரணமாய் இப்போ இதெல்லாம் நடக்குதான்னு தெரியல. பழைய நாட்கள் இதெல்லாம் சாதாரணமாய் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த அளவுக்கு பயந்தவனாய் இருந்ததுனால அந்த ஆலைக்கு அருகாமையிலேயே அவன் என்ன செய்கிறானா, அதை அடித்து கொண்டிருந்தான். இந்த கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று அர்த்தம். வெட்டுவோன், வெட்டுகிறவன் என்று அர்த்தம். அப்படி அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், அதற்கு அவன், அது ஒரு ஆச்சரியம். ஏன்னா உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. அப்ப அவனுக்கு எவ்வளவு பலன் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பலன் தான். அவன் பயந்தவன். அதனாலதான் ஆலைக்கு பக்கத்துல வீட்டு வாசல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். வந்தா டபக்குன்னு உள்ளதுக்கு போட்டு கதவை அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு அவன் ஒரு பயந்தவனாய் இருந்தான். அதாங்க சொல்லி இருக்குது. ஆமா, இவன் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி. என்ன போய் சொல்றீங்களே, இந்த ஜனங்களை போய் ரட்சிக்கணும் மீட்கணும்னு சொல்லி நான் எப்படியா செய்ய முடியும்? நான் அதுக்குள்ள பலன் உள்ளவன் இல்லையே. என்ன குறித்து எனக்கு தானே தெரியும். இதெல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஓடுது. அதனால தான் அவனுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்துறான். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலயா ரட்சிப்பேன்? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதில் பின்னாடியே போட்டிருக்க, அதை வாசிங்க. இதோ நான் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவையா. அந்த மனாசே கோத்திரமே வேதத்தில் சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்திலையும் நான் யாரும் மிகவும் எளியவன். அந்த கோத்திரத்திலையும் நான் ரொம்ப ஒதுக்கப்பட்டவன். என்ன எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். 12 கோத்திரத்தில் மனாசே கோத்திரம் சின்ன கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இவன் ரொம்ப எளியவனா. அவன் தள்ளி வச்சுட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. நான் பலனற்றவன், என்னை பார்த்தா மதிக்கிறதுல யாரும். அந்த அளவுக்கு நான் பலவீனமாய் மாறி போயிட்டேனே. நான் எதனால இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும்? எப்படி என்ன நீங்க அனுப்பலாம்? நான் எதனால அவங்களை விடுதலையாக்க முடியும்? எப்படி நான் அவர்களுக்கு தலைவனாக இருக்கு? இதெல்லாம் அவங்க சொல்றான் அந்த வார்த்தையில. சொல்லிட்டு தான் தொடர்ந்து வாசிங்க. என் தகப்பனுடைய வீட்டிலையும் நான் இப்ப யாரும் எல்லாரிலும் சிலவள அவன் கடைசி பையனா இருந்திருக்கலாம். அதோடு மாத்திரமல்ல, அவன் பலவீனனாய் இருந்திருக்க வேண்டும். கர்த்தர் பலவான தேடல, பலவீனை தேடுகிறார். கர்த்தர் நீதிமான்களை தேடவில்லை, பாவிகளை தேடுகிறார். நீதிமான தேடி நல்லவங்களை பார்த்து நீ என்ன ஆராதி, என்ன தொழுது கொள்ளுன்னு அவர் சொல்லலை. பாவிகளாய் இருப்பவர்களையும் பலவீனமாய் இருப்பவர்களையும் தேடி அவர் பலவானாய் மாற்றி அவர்களை சுகப்படுத்தி நல்லவர்களாய் மாற்றி இங்கே நிறுத்தி என்னை ஆராதிங்கள் என்று சொல்லுகிறார். லேலுயா. நம்ம ஒருவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவங்க தான். நம்மளைத்தான் அவர் தேடி வந்தார். லேலுயா. நம்மளைத்தான் அவர் தேடி வந்து
நம்மை மீட்டு ரட்சித்து நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இங்கே அந்த கிதியோனுக்கு அதான் சொல்கிறான், ஐயா நான் என் மனாசே குடும்பம் சின்ன குடும்பம் ஐயா, அந்த கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப ரொம்ப சின்ன குடும்பம், எளிமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நான் இன்னும் சின்னவன், நான் எதை கொண்டு என்னுடைய ஜனங்களை ரட்சிக்க முடியும் என்றவன் அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். லேலுயா. பலவானாகிய சிம்சோனுடையோடு இருந்தது மாத்திரமல்ல, பலவீனனாகிய பயந்தவனாகிய சோர்ந்து போனவனாகிய எளியவனாகிய கடைசியாய் இருக்கக்கூடியதான அந்த மகனோடும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். லேலுயா. அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர். நம்ம பலவீனத்தின் மத்தியில் கடந்து போகலாம், சோர்வின் மத்தியில் கடந்து போகலாம், வியாதிகள் மத்தியில் கடந்து போகலாம், பண கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போகலாம், குடும்பத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு கூட கடந்து போகலாம். எந்த நிலைமையில் நாம் கடந்து போனாலும் சரி, நம்மோடு கூட நம்முடைய தேவன் இருப்பார். லேலுயா. எதற்காக? நம்மை தூக்கி சுமப்பதற்காக, நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்காக. அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். அதை நம்ம விசுவாசிப்போம். அவர் அறியாத நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனிதனை நீ முறியடிப்பது போல. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. இவன் யாரு? பயந்தவன், தொடர்நடுங்கி. ஏன்னா வீட்டு வாசல்ல போட்டு அந்த தானியத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரிக வந்தால் லபக்குன்னு உள்ள போய் கதவை அடைச்சிக்கலாம், உள்ள போட்டு பொருள்களை உள்ள மறைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தொடர்நடுங்கி இவன். இவனை பார்த்து என்ன சொல்றாரு? 7 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க அந்த ஜனங்கள், கொடூரமானவங்க. அவங்கள ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறது போல. முறியடிக்கிறதுனா என்ன? முறியடிக்கிறதுனா என்ன? நம்ம பாஷையில் சொல்லலாம், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறது, பின்னங்கால் பெடதியில் அடிக்கிற மாதிரி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, பின்னங்கால் பெடதியில் அடிக்கிற அளவுக்கு ஓடுறது, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. எப்போ எங்க போறேன் என்னன்னு தெரியாம ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் முறியடிப்பது. ஒரு நிலையில் இல்லாதபடி ஒரு மனிதனை எப்படி நீ அடிப்பையோ அப்படி மொத்த ஜனங்களையும் உன்னை கொண்டு முறியடிக்கிறதுக்கு உதவி செய்வேன், முறியடிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பலவீனமாய் இருந்த அவனை கர்த்தர் பலவானாய் மாற்றினார், துணையாய் இருந்தாரு. எவ்வளவு நேரத்தில் நம்ம பலவீனமா மாறி போறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சரீரத்தில் பலவீனம் ஒரு பகுதி, மனசுல எவ்வளவு பலவீனமா மாறி போறோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய பொருளாதாரத்தில் எவ்வளவு பலவீனமா மாறி போறோம்னு பாருங்களேன். வேலைகள் தொழிலில் எவ்வளவு பலவீனமா மாறி போறோம். பிள்ளைகள் படிப்பில் எவ்வளவு பலவீனமாய் மாறி போறாங்க. கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து பாருங்களேன். இதன் மத்தியில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அவர் துணை செய்யறதுக்காகத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். ஆமா, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கக்கூடியவர். அதை நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். பலனை கொடுத்தவருக்கு பலவீனத்தை மாற்ற முடியும். பலவீனத்தை மாற்றும் போது பலனாய் இருக்க நமக்கு அவர் உதவி செய்ய முடியும். நிச்சயமாகவே இதை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பலவானாய் இருக்கக்கூடியதான அந்த சிம்சோனுக்காகட்டும், பலவீனனாய் இருக்கக்கூடியதான கிதியோனுக்காகட்டும் அவர் உதவி செய்ய லேசானவர். 2 பேருக்குமே துணையாய் இருந்தார். உனக்கும் எனக்கும்
எல்லா விதத்திலும் துணையாய் இருப்பார். குடும்பத்தை நடத்துவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு, பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்கு, வேலைகளுக்கு, தொழில்களுக்கு கடந்து போகும்போது, கல்லூரிகளுக்கு, ஸ்கூல்களுக்கு கடந்து போகும்போது, பொருளாதாரத்துடைய காரியங்களில், மன ரீதியில், ஆவிக்குரிய காரியங்களில், எல்லா ரீதியிலும் அவர் துணையாகி இருப்பார். அதை நம்ம விசுவாசிப்போம். அவர் துணையாளர், அவருக்கு பெயர். அவர் நம்மோடு வரக்கூடியவர். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வர தலைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்னும் என்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.